ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன். முதல்ல பிக்காச்சு ஆப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட்ன்ற ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுங்க. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் இந்த ஒயிட் லேயர் வர மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஒயிட் லேயரை நம்ம கார் டூல்ஸ் ட்ராப் எடுத்துகிட்டு அதில் கார் போயிட்டு இந்த போர்ட்ரேட்னு இருக்குது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு தென் நம்ம ஆட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவோ இல்லை, நான் அஜித் ஃபோட்டோ ஒன்று பண்ணிக்கிறேன். அதில் காட் பண்ணிக்கிறேன். சேம் அதே போர்ட்ரேட் மாடலில் இப்போ அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா அந்த ஃபுல் வியூவுக்கு வச்சுக்கிட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒன்று இருக்கும். எஃபெக்ட்ஸ் அதில் பிஎன்டபிள்யூன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். அது உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்கள் உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிங்க, உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி. நான் ஸ்வைப் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு வரேன். இது கொஞ்சம் மேட்ச் ஆகலை. ஐ திங்க் இது ஓகே. இது பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் ஸ்வைப் பண்ணிங்க. அது ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோ ஆட் ஃபோட்டோ போங்க. ஆட் ஃபோட்டோ போயிட்டு நான் ஒரு டெம்ப்ளேட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய கேலரியில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்களும் பின்ஸை அந்த ஆப்பில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி இது தேவையோ அதை எடுத்துக்கங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்ட்டூனோட ஓவர்லேயர் இந்த இது எடுத்துக்கிறேன். அதை அப்படியே ஜூம் பண்ணி கொஞ்சம் நம்ம அந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பிளைண்ட் பண்ணி ஸ்க்ரீன் மல்டிப்ளை ப்ரோக்கன் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கங்க. நான் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஓவர்லே செட் ஆகாது. மல்டிப்ளை கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதே ஓகே பண்ணிக்கலாம். தென் ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இந்த பக்கம் ஸ்பேஸ் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு அதை இந்த பக்கம் சைடில் இது பண்ணிங்கன்னா வியூ கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்மளுக்கு சைடில் இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஃபோட்டோ கொஞ்சம் சைடில் நம்ம பெருசாகிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஷேப்னு ஒன்று இருக்கும். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜூம் பண்ணோம் இல்லையா, அந்த இதை ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதில் உங்களுக்கு நான் இந்த ஸ்ட்ரோக் பெருசாக இருக்கிறத எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணிப்போம். ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அதை நம்மளுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். மேலேயே டாப் அண்ட் பாட்டம் மேல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி அதை கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் சைடில் லெஃப்ட் சைடில் எடுத்துங்க. உங்களுக்கு எப்படி வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த கொஞ்சம் அவர் ஃபேஸ் தெரிகிற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரியும் வச்சுருக்கேன். கலர் எந்த கலர், ரெட்டா இல்லை, எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ரெட்டு ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ பண்ணிக்கிறதுனால இதை எல்லோவில் கொடுக்க போகிறேன். எல்லோவில் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கேன். எல்லோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் ஆட் ஃபோட்டோ போங்க. அப்புறம் அவரோட இன்னொரு வாக்கிங் ஸ்டைல் ஃபோட்டோ மாதிரி என்ன ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களோட இது அது ஃபஸ்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் நம்ம இது ரிமூவ் பண்ணிக்கிட்டு அவரோட ஃபோட்டோ மட்டும் இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். அதை அப்படியே ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
நீங்கள் அது சைடில் நான் வந்து கொஞ்சம் ஹேண்டு வெளியே தெரியுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன் நான். தென் இப்படி வந்துட்டு நீங்கள் இந்த சைடில் பிளைண்ட் இருக்கும், அது போயிட்டு மறுபடியும் ஸ்க்ரீனு இப்படி எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிங்க. கரெக்டாக உங்களுக்கு எது போடணும், மல்டிப்ளே, டார்க் அண்ட் லைட் அண்ட் ஓவர்லே, இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டார்க் அண்ட் மல்டிப்ளே சூஸ் பண்ணிக்கலாம், இது பெஸ்ட்டாக இருக்குது. சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் ஆப்புக்குள்ளே போவோம். டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம், அதாவது உங்கள் பேர் அஜித்தாக இருக்கலாம், என்ன பேர் இருக்குதோ அந்த இது பேர் கேப்ஸில் டைப் பண்ணிங்க. ஸ்மால் டைப் பண்ணால் ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணிங்க. ஏன்னா நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே தான் அந்த லெட்டரையும் வர வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு மேலேயோ இல்லை பாட்டம்லையோ, மோஸ்ட்லி இந்த மாதிரி இதுக்கு ஃபாண்ட் வந்து இந்த இம்பேக்ட் எல்டின்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சூஸ் பண்ணுறதுக்கு இல்லை கொஞ்சம் இது பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெட்டர்ஸ் போல்டாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதை நம்ம அப்படியே பெருசாகிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் கூட இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். கீழே ஸ்விப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லெட்டர்ஸ் பெருசாகும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஃபுல்லாக கூட இது பண்ணிக்கலாம், பாதி கூட இது பண்ணிக்கலாம். நாங்கள் ஓரளவுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம். அதுக்கு எதனா கலர்ஸ் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டாப்பு கரெக்டாக வச்சுருக்கு. ஓகே, கலர்ஸ் போவோம். பிளாக்கு வேண்டாம், பிளாக் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். சில்வர் கிரே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும், அதனால் நம்ம பிளாக்கே போயிடுவோம். பிளாக் ஓகே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட விருப்பம் தான். உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் பேக்ரவுண்ட் பிளாக் இருக்கிறதுனால நம்ம அந்த பிளாக் அப்படியே இது பண்ணிக்கலாம். தேவையில்லாத கலர் எடுத்து வந்தால் நம்மளால் இது பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரோக்குன்ற இதையும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு அதையும் கொஞ்சம் நார்மல் சைஸ், ரொம்ப போல்டாக இல்லை, மீடியமாக ஒரு 5 or 6 இப்படி வச்சுக்கலாம். அதிகமாக போனாலும் நல்லா இருக்காது, கம்மியாக போனாலும் அது இருக்கிறது தெரியாது நம்மளுக்கு. தென் ஓகே கொடுத்துக்கிட்டு அகைன் மறுபடியும் ஸ்வைப் பண்ணுங்கள். லெட்டர்னு வரும், டெக்ஸ்ட்டு போங்க. அவரோட உங்களுக்கு எதுனா ஒரு அடைமொழின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு தலை ஏகே இந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த தலையே போவோம், ஏன்னா ஏகேன்றது ரொம்ப 2 லெட்டர். அது ஸ்மால் லெட்டரில் போயிட்டு இந்த லெட்டரை வந்து கொஞ்சம் சிக்னேச்சர் டைப் இந்த மாதிரில டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிக்கிட்டு நான் இப்போ வந்து கீழே அந்த புரோக்கன் வேலண்டின் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். இது பார்க்கறது கொஞ்சம் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிட்டு அந்த நடுவில் இருக்கிற லெட்டரில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து உங்கள் அடைமொழி தான் வைக்கணும்னு இல்லை, உங்கள் அப்பா பேரை கூட நீங்கள் பின்னாடி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது சக்திவேல் ரங்கராயன் அப்படின்றத கூட நீங்கள் பின்னாடி சேர்த்துக்கலாம். அப்படி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் அது இந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இது பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். தென் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ நம்ம அது கரெக்டாக அந்த இது போர்ஷன் யூஸ் பண்ணி வச்சு மறுபடியும் ஆட் ஃபோட்டோ போகலாம். இது வரைக்கும் ஓகேனா கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக ஆட் ஃபோட்டோ போகிறேன். என்னோடய டெம்ப்ளேட்ஸ்லேருந்து கொஞ்சம் பழைய டெம்ப்ளேட்ஸ்லேருந்து கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். அந்த ஸ்டார் எடுத்துப்போம். இந்த
தம்பு இம்ப்ரெஷனையும் எடுத்துப்போம். லைட் பேக்ரவுண்ட் எல்லாம் வேண்டாம், இதுக்கு லைட் பேக்ரவுண்ட் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்காது. தம்பு இம்ப்ரெஷன் மட்டும் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு ஆட் கொடுத்துருக்கோம். ஆட் கொடுத்துட்டு இப்போ அதை வந்து ஒரு 2 போட்டோமே வந்து நீங்கள் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுங்க. அது தம்பு இம்ப்ரெஷனை பேக் சைடு எடுத்துன்னு போயிட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிங்க. பொசிஷன் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக் பிஜினிக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அந்த இது தம்பு இம்ப்ரெஷன் மட்டும் வரும். அதை மறுபடியும் நம்ம பிளைண்டுக்கு போவோம். சைடில் இருக்கும் இல்லையா பிளைண்டு, அந்த பிளைண்டுக்கு போய் சைஸ் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். பொசிஷன் இது பண்ணிக்கிட்டு இப்போ பிளைண்டுக்கு வரும். பிளைண்டு மறுபடியும் ஸ்க்ரீன், மல்டிப்ளை, டார்க்கன், லைட்டன், ஓவர்லே, எது வேணுமோ உங்களுக்கு எப்படி வேணுமோ சூஸ் பண்ணி. நான் பொசிஷன் கொஞ்சம் பேக் சைடில் எடுத்துகிட்டு போய் வச்சா நல்லாயிருக்கும் யோசி தோணுது. லெட்டருக்கு எல்லாம் பேக் சைடு. டார்க்கன் பெஸ்ட்டாக தோணுது. அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை. ஸ்க்ரீன் ஒன்றுமே தெரியல. மல்டிப்ளேவே எடுத்துப்போம். இப்போ அந்த இதை மட்டும் லெட்டருக்கு பேக் சைடு எடுத்துன்னு போயிடும். உங்கள் நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஒரு சினிமா ஸ்டைலில் தெரியும், சினிமா டைட்டில் ஸ்டைலில். இதெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதே கூட நீங்கள் கீழே எதுனா கொஞ்சம் உங்களுடைய லோகோவில் லைன் இந்த மாதிரி எதுனா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த பேர் போட்டு ஏதாச்சும் ஒரு அடைமொழி, பான் டு வின், இந்த மாதிரி ஐம் ரேர், இந்த பீஸ் எதுனா கூட வச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாரை மட்டும் இது பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். சின்னதாக எடுத்து பண்ணிக்குவோம். அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு பொசிஷன் பண்ணிக்குவோம். சென்டராக ஸ்டார் வர மாதிரி. கீழே பாட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து விடுவோம். நான் கொஞ்சம் மேலே லெட்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். பிளைண்டுக்கிட்ட போயிட்டு மறுபடியும் அதே ஸ்க்ரீன், மல்டிப்ளை, டார்க்கன், லைட்டு, ஓவர்லே. ஓவர்லே கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, நம்ம அதே சூஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் ஹார்டாக பெருசாக இது பண்ணுவோம். அது சென்டர் பாயிண்ட் ஸ்டார் இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் இருக்கிற மாதிரி 2 பக்கம் இதுவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கீழே கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போவோம். எனக்கு இது ஓகே. நீங்கள் இது இப்படியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வேறு எதுனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஐடியா உங்களோட இதுதான். எனக்கு இது கொஞ்சம் நார்மலாக சிம்பிளாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அழகான ஒரு ட்ரெண்டிங்கான நீங்கள் இதை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக வைக்கலாம், ரீல்ஸாக போட்டுக்கலாம், அப்படியே வச்சு மேலே பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.